வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான ஒரு கோட்டை அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான இன்னைக்கு இப்போ மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம ஃப்ரைடேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க லைனை நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே தான் நமக்கு ரிவர்சலில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கிடைச்சது இல்லையா. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 56163 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கொடுக்கல. ஸோ சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஒரு 104 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. இது நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் ஃபார் ஃப்ரைடே. ஸோ நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, பட் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஏன்னா நம்ம ஒன் டே பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50ல ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பஸ்ஸில் நம்ம மேக்ஸிமம் அட்டன் பண்ணுற ட்ரேட்ஸ் 4 ட்ரேட்ஸ் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கே அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம், இங்கேயும் அகைன் அதே மாதிரி தான் அப் ட்ரெண்டில் மொமெண்டம் கிரியேட் ஆனாலும் அகைன் டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. டவுன் ட்ரெண்டில் அகைன் புட் ப்ரைஸில் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. புட் ப்ரைஸில் இதோட க்ளோசிங் வேல்யூவான 56209 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் ஆக்சுவலி நம்ம லாஸ் பண்ண அந்த ப்ராஃபிட்டை இங்கே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ 56106ல் இங்கே ஒரு 103 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு ஹிட் பண்ண லாஸை இங்கே நீங்கள் டர்லி பண்ணுற மாதிரி தான் நம்மளோட செகண்ட் ட்ரேட் இருந்தது. ஓகே, ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இங்கே தான் இருந்தது. ஸோ இது அகைன் என்னாச்சு, மார்க்கெட் நமக்கு நம்ம லைனில் இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணுவீங்க. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ 56311 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. பட் நமக்கு ஃப்ரைடே ஸ்டேட்டஸுமே மார்க்கெட் லாட் ஆஃப் வாலடைல் சிச்சுவேஷனில் தான் மொமெண்டம் இருந்தது. உங்களுக்கு சார்ட் வியூ பண்ணாலே நல்லாவே தெரியும். எப்பவுமே நம்மளோட ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நம்மளோட கன்ஃபர்மேஷன்ஸில் ப்ராப்பரான நம்ம லைன் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக உங்கள் ட்ரேட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும். ஸோ இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ கால் ப்ரைஸில் நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் மினிமமாக நீங்கள் எங்கே உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் உங்கள் டார்கெட்டை ஐ மீன் க்ளோசிங் டைம் வரைக்குமே நமக்கு அப் ட்ரெண்ட் மொமெண்டம் தானே. ஸோ லாஸ்ட் க்ளோசிங் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 317 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு ஸ்டாப் லாஸ் முடிஞ்சது. பட் செகண்ட் ட்ரேட் அதை ரெக்கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரேடாக இருந்தது. நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஸோ 316 பாயிண்ட்ஸ் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் உங்கள் ஃப்ரைடே ஸ்டேட்டஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரைடேவோட ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ வாங்க இப்போ மண்டே, இப்போ இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாம். 56834 571 86 577 26 583 40 59 558 then 604 60.
ஸோ இது நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய இப்போ இன்னைக்கு நம்ம மண்டே இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நேற்று என்னால் கொடுக்க முடியல. ஸோ அதான் இன்னைக்கு மார்னிங் இப்போ ஸோ டைம் இல்லை. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு நம்மளோட செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தால் அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றி அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 56408 55878 555 62 551 58 547 93 544 37 541 39. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ அந்த செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியராக வந்துட்டு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட டே இருக்கட்டும். ஸோ இன்றைக்கான அனாலிசிஸ் எப்படி, இன்றைக்கான மூவ் எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் இப்போ இன்றைக்கி ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ஒரு ட்ரேட்ஸ் பேட்டர்ன் பண்ண மாட்டோம். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு எப்பவுமே வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் வந்துட்டு நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ப்ரொவைட் பண்ணுற போத் ட்ரெண்ட் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்மளோட மூவ் இருக்கும். அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம். பட் எவ்ரி மூவுமே நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே தான் இல்லையா. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன். ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் 24226 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 24304 வரைக்குமே வந்துட்டு ஒரு 78 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகைன் என்னாச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட் இல்லையா. டவுன் ட்ரெண்டில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணியிருப்போம். இதோட க்ளோசிங் வேல்யூவான 24257 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே இல்லை. சடனாக வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனில் இருந்தது. அகைன் ரிவர்ஸில் தான் மார்க்கெட் மூவ் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆச்சு. ஒரு 21 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட். ஸோ இதோட ஹைக்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டோட பிஃபோர் ஹேண்டலோட ஹைக்கில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஒரு 21 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நமக்கு செகண்ட் ட்ரேடில் ஹிட் ஆச்சு. தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ 24280 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். அப்ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு உங்கள் டார்கெட் அப்ட்ரெண்டில் நமக்கு வந்து ஒரு மினிமமான டார்கெட் செட் பண்ணும்போது அது நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆயிரும் இல்லையா. ஸோ ஒரு 43 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 24323ல் ஒரு 43 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களோட தேர்ட் ட்ரேட்லேயுமே ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இங்கே தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ ஸ்ட்ரைட் லைன்லேயே மொமெண்டம் இருந்தது. அகைன் என்னாச்சு, அப் ட்ரெண்டில் தான் இங்கே நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் இருந்தது அப் ட்ரெண்டில். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24281 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் தான் இருந்தது இல்லையா. ஸோ 24371 வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நிஃப்டி 50யும் ஒரு பர்ஃபெக்டான மூவ் தான் இருந்தது. ஆக்சுவலி நமக்கு போத்துமே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான மூவாக தான் இருந்தது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 இல்லையா. ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். ஸோ இங்கேயும் லாஸ்ட் ட்ரேட் வந்துட்டு இன்னுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ட்ரேடாக இருந்தது இல்லையா. ஃபோர்த் ட்ரேட் அங்கே வந்து நம்ம தேர்ட் ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருந்தது. ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு சிங்கிள் ட்ரேடில் வந்து நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா, 21 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் பேலன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ 211 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங், அட் த சேம் டைம் 21 ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 190 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நிஃப்டி 50யோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும்
ஒரு சூப்பர்பான ஆல்ரெடி அங்கே ஒரு 316 இல்லையா? ஸோ இங்கே ஒரு 196 90. ஸோ ஒரு 506 ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் மட்டுமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதில் மினிமமாக நீங்கள் டார்கெட் செட் பண்ணி குட்டி குட்டி ப்ராஃபிட்டோடையும் நீங்கள் நீட்டாக வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம் இல்லையா? எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் அட் த சேம் டைம் மொமெண்டமும் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரிடே ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம இப்போ இன்னைக்கு மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துலாம். 24400 24602 247 52 248 59 252 54 25 443. ஸோ இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம இப்போ மண்டே இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 242 69 241 46 23 969 238 11 237 43 229 66. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இன்னைக்கு இப்போ மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இதுதான் போத் டார்கெட்ஸும் பார்த்தாச்சு. அட் த சேம் டைம் போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் கொஞ்சம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து அவங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.